Hello everybody, I am Hema. I am a math teacher. I have completed MSc B.Ed in mathematics. Now I am going to teach about 10th standard maths. In page number 3, we are going to discuss about progress check. The first unit is relation and functions. In this chapter, we are going to discuss about Cartesian product. ஓகே, இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்டில் ப்ராக்ரஸ் செக் அப்படிங்கிற ஒரு இதில் நம்ம ஒன் வேர்ட்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னால் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கலாம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபஸ்ட் சாப்டர் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன். கார்ட்டீசியன் ப்ராடக்ட், த டெஃபினிஷன் இஸ் இஃப் ஏ அண்ட் பி ஆர் டூ நான் எம்டி செட்ஸ் தென் த செட் ஆஃப் ஆல் ஆர்டர்ட் பேர்ஸ் a, b such that A belongs to A, B belongs to B is called the Cartesian product of A and B and is denoted by A cross B. Thus, A cross B equal to the set of all A, B ordered pair A, B. A belongs to A, B belongs to B. அதாவது மீனிங் என்னென்னா, கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்னென்னா, நம்ம ரெண்டு நான் எம்டி செட்டு டூ நான் எம்டி செட்ஸ் எடுத்துகிட்டு அதில் செட் ஆஃப் ஆல் ஆர்டர்ட் பேர்ஸ் நம்ம என்னென்ன பேராக எழுத முடியுமோ அதை செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதுகிறோம். இந்த செட் ஆஃப் ஆல் அப்போது இதில் ஏங்கிறது ஏ பின்னு எழுதுகிறோம். ஏங்கிறது எதுனா ஏ செட்ஸில் உள்ள எலமெண்ட். பி வந்து பி பிலாங்ஸ் டு பி, ஏ பிலாங்ஸ் டு ஏ, பி பிலாங்ஸ் டு பி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏங்கிற ஒரு செட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிங்கிற ஒரு செட்டு. இப்போ ஏல உள்ள எலமெண்ட்ஸ் வந்து ஏ, பி, சி. பியில் உள்ள எலமெண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்லி 1, 2ன்னு எடுத்துருக்கோம். ஸோ நம்ம இதை செட் ஆஃப் ஆல் ஆர்டர்ட் பேர்ஸாக எழுதணும்னா அப்போது எப்படி எழுதலாம்னா ஏலேருந்து 1க்கு. ஸோ ஏ, 1. நெக்ஸ்ட்டு ஏலேருந்து 2க்கு ஏ, 2. நெக்ஸ்ட்டு பி, 1, B, 2. Next C, 1 and C, 2. இதை செட் ஆஃப் ஆல் ஒரு ஆர்டர் பேரில் எழுதுறீங்களா, இதுதான் என்னது A cross B. த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் A cross B ஈக்குவல் டு இந்த மாதிரி எழுதிக்கோ. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா N of A மீன்ஸ் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் A. N of A வந்து எவ்வளோ இருக்குது? 1, 2, 3. ஸோ N of A வந்து 3 இருக்குது. N of B வந்து எவ்வளோ இருக்குது? 1, 2. ஸோ 2 இருக்குது. ஸோ N of A cross B எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். N of A cross B. ஸோ அப்போ இங்கே 1, 2, 3, 4, 5, 6 ஆர்டர் பேர்ஸ் இருக்குது. ஸோ 6 இது எப்படி கிடைக்குன்னா N of A மல்டிப்ளை பை N of B. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனால தான் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? N of A cross B உடைய வேல்யூ 6. அப்போது N of A cross B equal to N of A multiply by N of B. ஸோ இது ஆர்டர் பேரை நீங்கள் மாற்றி எடுத்திங்கன்னா B cross A அப்படின்னு எடுத்திங்கன்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு பியில் உள்ள எலமெண்ட்டு ஃபஸ்ட்டு வரணும். அப்போனா என்ன வரும்? 1, A, 1, B. இங்கேருந்து போகிறோம். ஸோ 1, C. நெக்ஸ்ட் என்ன வரும்? சேம் 2, A, 2, B and 2, C. ஸோ இப்போ இதுலேயும் பாருங்கள், மொத்தம் எத்தனை எலமெண்ட் இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6. ஆனால் த வேல்யூ ஆஃப் A cross B உடைய வேல்யூ B cross வேல்யூ ஈக்குவலாக இல்லை. பார்த்திங்களா, இது வேறு இது வேறு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்? A cross B நாட் ஈக்குவல் டு B cross A. இந்த சேம் வே இதே மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். எப்போ நம்மளுக்கு நாட் ஈக்குவல்ட்டாக இருக்கும்னா வேறு எலமெண்ட் இருக்கும்போது நாட் ஈக்குவல்ட்டாக இருக்கும். எப்போ A cross B ஈக்குவல் டு B cross Aனா ஏல உள்ள எலமெண்ட்டும் பியில் உள்ள எலமெண்ட்டும் சேம் நம்பராக இருக்கும்போது மட்டும் என்னது A cross B ஈக்குவல் டு B cross Aன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நம்பர் ஆஃப் B cross எலமெண்ட்டு எத்தனை எலமெண்ட்டு பாருங்கள்? 1, 2, 3, 4, 5, 6. இங்கேயும் 6 தான் இருக்குது.
ஸோ அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம், n ஆஃப் a கிராஸ் b ஈக்குவல் டு n ஆஃப் b கிராஸ் a. ஏன்னா இங்கேயும் நம்மளுக்கு என்னது n ஆஃப் a கிராஸ் பியோடைய வேல்யூ 6 தான், n ஆஃப் b கிராஸ் ஏடைய வேல்யூ 6 தான். ஆனால் a கிராஸ் b நாட் ஈக்குவல் டு b கிராஸ் a, பட் n ஆஃப் a கிராஸ் b ஈக்குவல் டு n ஆஃப் b கிராஸ் a. ஓகே, இப்போ கம் டு த பாயிண்ட். நம்மளுக்கு இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்ன டெஃபினிஷன் ரீகால் பண்ணியாச்சு, அதனுடைய கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி ரீகால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ப்ராக்ரஸ் செக் பார்க்கலாம். ப்ராக்ரஸ் பேஜ் நம்பர் 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 3ல் ப்ராக்ரஸ் செக் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் இது என்னதுன்னா, இப்போ ஃபார் எனி 2 non-empty sets A and B, A cross B is called as என்ன வரும் நம்மளுக்கு, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஸோ இதை நம்ம என்ன சொல்லலாம், கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்லலாம், இல்லைன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இஃப் n ஆஃப் a கிராஸ் b ஈக்குவல் டு 20 அண்ட் n ஆஃப் a ஈக்குவல் டு 5, தென் n ஆஃப் b ஹவு மச், நம்மளுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ தான் நம்ம பார்த்துருக்கோம், நம்ம n ஆஃப் a கிராஸ் a n ஆஃப் a மல்டிப்ளை பை n ஆஃப் b ஈக்குவல் டு n ஆஃப் a கிராஸ் b அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்ம ரிசல்ட் பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ இப்போ இதில் ஒன்று வேல்யூ மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு என்ன கொஷின், n ஆஃப் a கிராஸ் b. ஸோ n ஆஃப் நம்மளுக்கு ஃபார்முலா வந்து n ஆஃப் a மல்டிப்ளை பை n ஆஃப் b ஈக்குவல் டு இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு n ஆஃப் a கிராஸ் b. ஸோ இப்போ a கிராஸ் b வேல்யூ கொடுத்துட்டாங்க 20, n ஆஃப் a வேல்யூ கொடுத்துட்டாங்க. n ஆஃப் a வேல்யூ வந்து எவ்வளவு 5. ஸோ நம்ம இப்போ ஃபைன் பண்ண வருது n ஆஃப் b மட்டும் ஃபைன் பண்ணணும். ஸோ n ஆஃப் b மட்டும் இங்கே வச்சுட்டிங்கன்னா, இங்கே 20 இருக்குது, இங்கே மல்டிப்ளையில் இருக்குது, இங்கே டிவைடில் வந்துடும். ஸோ 1 5s are 5, 4 5s are 20. ஸோ n ஆஃப் b ஈக்குவல் டு 4. அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாருங்கள், கிராஸ் if a equal to -1, and b equal to -1, then geometrically describe the set of points of a cross b. இதுவும் நம்ம as usual தான் a cross b ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே என்ன பாருங்கள், ரெண்டுமே சேம் எலமெண்ட், -1, b equal to -1, a cross b ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ இந்த சம்முக்கு நம்ம எப்படி ஃபைன் பண்ணலான்னா, அதாவது நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, கிவன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏயோடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. கிவன் a ஈக்குவல் டு -1, அண்ட் b ஈக்குவல் டு சேம் வேல்யூ -1, ஸோ இப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ணணும், a கிராஸ் b ஃபைன் பண்ணணும். அப்போது a கிராஸ் b எப்படி ஃபைன் பண்ணலாம், சேம். உங்களுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் டெஃபினிஷன் தெரியும். டெஃபினிஷன் படி நம்ம எப்படி எழுதுவோம், ஏல உள்ள ஒரு எலமெண்ட் பியில் உள்ள எலமெண்ட்டை ஆர்டர் பேராக எழுதணும். அப்போது இதை வச்சு நம்ம -1, அதே -1, இங்கே நெக்ஸ்ட்டு +1 பியில் உள்ள எலமெண்ட்டு, நெக்ஸ்ட்டு ஏல உள்ள எலமெண்ட் 1, பியில் -1, நெக்ஸ்ட்டு ஏல உள்ள எலமெண்ட் 1, பியில் உள்ள எலமெண்ட் 1. ஸோ இதை ஒரு ஆர்டர் பேரில் எழுதிட்டோம். இதுதான் a கிராஸ் b. நம்மளுக்கு அதுதான் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஜாமெட்ரிக்கலி டிஸ்கிரைப் த செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆஃப் a கிராஸ் b. ஜாமெட்ரிக்கலி அப்படின்னா நம்ம இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம எதில் போட்டு அதாவது கார்ட்டீசியன் பிளேனில் போட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, இப்போ இந்த கார்ட்டீசியன் பிளேன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்கிற பிளேன் தான் கார்ட்டீசியன் பிளேன். ஸோ இப்போ இதில் நீங்கள் இந்த சைடு இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது வந்து எக்ஸ் டேஷ், இது ஏன்னா நெகட்டிவ் பாயிண்ட் எடுப்போம். -1, -2, -3, இங்கே -1, இங்கே 1 2 3, இங்கே -1 -2 -3 இப்படி போயிட்டுருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு இது 0ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்க பாயிண்ட்டை நம்ம இதில் மார்க் பண்ணுவோம். இப்போ நம்மளுக்கு என்ன பாயிண்ட் கிடச்சிருக்குன்னா -1, ஸோ இதுதான் -1 கீழே இந்த இடத்துல, இதுதான் -1, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா -1, +1. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் -1, ஒய் ஆக்சிஸ்னால் மேலே +1, அதுக்கு நேராக இந்த இடத்துல
இது -1, +1. நெக்ஸ்ட்டு 1, -1 இது வந்து எக்ஸ் பாயிண்ட், இது ஒய் பாயிண்ட். சரிங்களா? ஸோ இப்போது 1, -1னா 1 இந்த இடத்துல -1. ஸோ இது 1, -1. நெக்ஸ்ட்டு 1, 1. ஸோ இங்கேயும் 1, இங்கேயும் ரெண்டுமே பாசிட்டிவ். 1, 1. ஸோ இப்போ இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு ஸ்கொயர் ஷேப் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த ஜாயின் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்பு தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ A cross B corresponds to the ஸ்கொயர் ரீஜியன். சரிங்களா? நம்மளுக்கு இந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணும்போது, இந்த பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணும்போது ஒரு ஸ்கொயர் ரீஜியன் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 4th, if A, B are the line segment given by the intervals -4, 3 and -2, 3 respectively, represent the Cartesian product of A and B. இதே மாதிரி தான் இந்த சேம் நம்மளுக்கு ஏங்கிற பாயிண்ட்டை -4, 3ன்னு எடுத்துக்கலாம். பிங்கிற பாயிண்ட்டை, இது கொஷின். நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஏங்கிற பாயிண்ட்டு A ஈக்குவல் டு -4, 3, B ஈக்குவல் டு -2, 3. ஸோ இப்போ நீங்கள் இதை நம்ம A cross B எழுதுவோம்னா எப்படி எழுதலாம், நம்ம செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேரில் எழுதுவோம். ஏல ஒரு பாயிண்ட், பியில் ஒரு பாயிண்ட். -4, ஏல ஒரு எலமெண்ட், பியில் ஒரு -4, -2. நெக்ஸ்ட்டு அதே -4, இங்கே என்ன இருக்குது 3. நெக்ஸ்ட்டு 3, -2 அண்ட் 3, 3. ஸோ இதுதான் A cross B. இதை நீங்கள் கார்ட்டீசியன் பிளேனில் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு ரெக்டாங்குலர் A cross B corresponds to the ரெக்டாங்குலர் ரீஜியன் கிடைக்கும். நீங்கள் அந்த பாயிண்ட்டை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்மளுக்கு இதுதான் கேட்டிருக்காங்க, ரெப்ரசன்ட் த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் A and B. சரி, ஓகே. இப்போ அட்லாஸ்ட் நம்ம இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்டில் நீங்கள் என்னெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்டாக நான் உங்களுக்கு சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அந்த இதில் என்னெல்லாம் பார்த்துருக்கீங்க கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இப்போது ஃபஸ்ட்டு சாப்டர் கார்ட்டீசியன் ப்ராடக்டில் இப்போது நீங்கள் அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டு இப்போ நான் உங்களுக்கு ஒரு மைண்ட் மேப்பு தான் இப்போ நான் உங்களுக்கு போடுறேன். மைண்ட் மேப்பு அதாவது கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் நீங்கள் என்னென்னலாம் பார்த்துருக்கீங்கன்னு அதனுடைய டெஃபினிஷன். செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர்ஸ் A, B. அதாவது கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னால் என்ன, அதனுடைய டெஃபினிஷன் தான் நம்ம இப்போ எழுதுகிறோம். டெஃபினிஷன், செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர்ஸ் A, B, A belongs to A and B belongs to B. அவ்வளோதான். இது வந்து அதனுடைய டெஃபினிஷன். அதில் வந்து A and B ஆர் என்னது நான் எம்டி செட்டாக இருக்கணும். நான் எம்டி செட்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னதுன்னா இதை நம்ம என்னன்னு சொல்லலாம், இதை எப்படி டினோட் பண்ணுறோன்னா A cross B அப்படின்னு சொல்கிறோம். A cross Bங்கிறது என்னது கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இதை இன்னொரு நேம் என்ன சொல்லலாம், கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். இதை என்னன்னு சொல்லலாம், கிராஸ் ப்ராடக்ட். நெக்ஸ்ட்டு இன்னொரு இது வந்து நம்ம ஒரு செட்ஸ் கூட எம்டி செட்டை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன தான் இருக்கும், அதாவது மல்டிப்ளை மீன்ஸ் கிராஸ் ப்ராடக்ட். A cross எம்டி செட் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும், எம்டி செட்டு தான் நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ தான் ஒரு ரிசல்ட் பார்த்தோம். A cross B நாட் ஈக்குவல் டு B cross A. சரிங்களா? A cross B நாட் ஈக்குவல் டு B cross A இருக்கும். எப்போ ஈக்குவலாக இருக்கும்னா சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும்போது ஈக்குவலாக இருக்கும். இன்னொரு ரிசல்ட் n ஆஃப் A cross B ஈக்குவல் டு n ஆஃப் B cross A இருக்கும். இது வந்து இன்னொரு ரிசல்ட். நெக்ஸ்ட்டு இப்போது நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது பார்த்தோம், ரெண்டு ஈக்குவலாக இருக்குன்னா நம்ம இதை என்னன்னு சொல்லிடலாம் தனித்து அதனுடைய, அதாவது n ஆஃப் A வந்து ஜெனரல் ஃபார்ம் எழுதுகிறோம். n ஆஃப் A ஈக்குவல் டு P, n ஆஃப் B ஈக்குவல் டு Qவாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு n ஆஃப் A cross B ஈக்குவல் டு என்னது கிடைக்கும், இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணது கிடச்சிச்சில அதுதான் n ஆஃப் P, Q. கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் நம்ம இவ்வளவு தான் பார்க்குறோம்.
ஸோ இந்த ரிசல்ட்டெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னது 1 மார்க் கொஷினில் கேட்கலாம். இன்னொரு ரிசல்ட் என்னென்னா n ஆஃப் அதாவது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் A cross B ஈக்குவல் டு எம்டியாக இருந்துச்சுன்னா, n ஆஃப் அதுவே எம்டியாக இருந்துச்சுன்னா, இஃப் அண்ட் ஒன்லி இஃப் நம்மளுக்கு என்னதான் இருக்கும், ஒன்று A ஈக்குவல் டு எம்டி செட்டாக இருக்கணும், ஆர் B ஈக்குவல் டு எம்டி செட்டாக இருக்கணும். ஓகே, இது நான் நடத்தினது இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.